ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, என்னால் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னால் வீடியோ ஒவ்வொரு டைமும் அதுக்கான எஃபர்ட் நான் எவ்வளோ போடுறேன்னு தெரியுமா? அதாவது இடையில ஒரு 7 months கேப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வீடியோவையும் நான் அவ்வளோ இதாக நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு. பட் பார்க்குறவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வியூஸ் பார்க்குறாங்க, பட் ஆனால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அது பாட்டுக்கு பார்க்குறாங்க, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அப்படிதாங்க போயிட்டே இருக்குது. ஆனால் நான் ஒவ்வொரு வீடியோக்கும் நான் எவ்வளோ ஒரு இது போடுறேன் தெரியுமா? நான் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தரும் வீடியோ எடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அப்படி தான் எஃபர்ட் போடுறாங்க. ஆனால் அதை பார்க்குறீங்கல்ல, அதில் சின்ன ஒரு லைட்டாக ஒரு லைக் கூட போடலாம். அப்படி கூட உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் போட இஷ்டம் இல்லை அப்படின்னா லைக் கூட போடலாம். அதுவுமே நிறைய பேர் போடவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் வியூஸ் மட்டும் நிறைய போய்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த எஃபர்ட்டுமே இல்லைனோடனே என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கு ஆகுது. அது என்னென்னு ஒன்றுமே புரியவே இல்லை. சரி, நானும் ஒவ்வொரு டைமும் கஷ்டப்பட்டு நானும் போயிட்டு எடுக்க தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு எந்த இதுவுமே இல்லைன்னொன்னே எனக்கு ஒரு சில நேரங்களில் ஐயோ என்னடா அப்படின்னு தோணுது. ஒரு சில நேரங்களில் இல்லை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அதான் இது எண்டிங்கில் எப்படி நிற்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக நான் விடக்கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூபம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நானும் விட போகிறது கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்காக தான் பாப்பா ஸ்போக்கன் இங்கிலீஷ் முடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் நம்ம என்ன பண்ணாலுமே சர்ச்சில் நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் சரி, சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் சரி, கடவுள் பாதபடியில் வைத்து அதை நம்ம பிளெஸ்ஸிங் ஏசப்பா கிட்ட அதை வாங்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அவளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதையும் நான் சொல்லிக் கொடுத்துட்டு அப்படியே வீட்டு போகிற வழியில் இது எதுக்கு ஓடிட்டுருக்கா மூச்சு வாங்குவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஸ்கூலில் காம்படிஷன்லாம் நடக்கும்போது இந்த ரோட்டில் எம்டியாக இருக்கும். ஸோ இதில் தான் ப்ராக்டிஸ் கொடுப்போமா. ஸோ அதனால தான் அந்த ரோட்டை பார்த்துட்டு அவளுக்கு மறுபடியும் ஆர்வம் போயிட்டு ஓடிட்டு வந்தால். அதுக்கப்புறமா நைட்டு வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு நல்லா உட்காந்து சாப்பிட்டு அந்த டேயை ஓட்டிட்டோம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.